நேத்து நம்மளோட துணை ஜனாதிபதி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து இந்தியாவோட துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு நான் என்னோட துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா பண்றேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோட உடல்நிலை சரியில்லாதது தான் காரணம். இதனால நான் பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் என்னதான் இவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்கட்சியினர் பெரிய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி இவர் சொல்றதெல்லாம் போய் இவரோட உடல்நிலையெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு, இவரை வேணும்னே பாஜக ஓரம் கட்டுறாங்க, அதனால இவரை ஃபோர்ஸ் பண்ணி ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதா? பாஜக அடுத்து புது பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண போறாங்க. இப்போ புது பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண போறனால இந்த துணை ஜனாதிபதி பொறுப்பை வேற யாரோ ஒரு முக்கியமான தலைவருக்கு கொடுக்க போறாங்க. இதனால தான் அவசரமா இவரை பதவியை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. இவருக்கு உடல்நிலை சரியில்லாததெல்லாம் காரணம் இல்லை, பாஜக தான் இவரை ஓரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுனால தான் இவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாரோன்னு நமக்கு தோணுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் துணை ஜனாதிபதி யாருமே பதவியை ராஜினாமா பண்ணும்போது உடல்நிலை சரியில்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதியான வி கிரி அவர்கள் தான் அவரோட துணை ஜனாதிபதி பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது கூட அவர் எதனால ராஜினாமா பண்ணார் அப்படின்னா அப்போ அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் அவர் துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா பண்ணார். ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுங்க. சரிப்பா, இந்த துணை ஜனாதிபதியை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த துணை ஜனாதிபதியை செலக்ட் பண்ணுறதுக்கு எம்எல்ஏஸோட ஆதரவு தேவையில்லைங்க. லோக்சபா ராஜ்யசபா 2 எம்பிஸோட ஆதரவு இருந்தால் போதும். இதே ஜனாதிபதியை செலக்ட் பண்ணும்போது தான் லோக்சபா எம்பிஸோட ஆதரவு வேணும், ராஜ்யசபா எம்பிஸோட ஆதரவு வேணும், எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். இவங்க 3 பேரோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஜனாதிபதியை செலக்ட் பண்ண முடியும். ஆனால் துணை ஜனாதிபதிக்கு எம்பிஸோட ஆதரவு இருந்தாலே போதும். இதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை அடுத்த துணை ஜனாதிபதி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஈஸியாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தேவையான நம்பர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதனால யாரை செலக்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்க ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அடுத்த துணை ஜனாதிபதியை எப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரியல. ஏன்னா இப்போ ஜனாதிபதியை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே தேர்தலை நடத்தணும், அதுக்குள்ளே இன்னொரு ஜனாதிபதியை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கு. ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எந்த விதமான கண்டிஷனுமே இல்லைங்க. அதனால் இவங்க எப்போ தேர்தல் நடத்துகிறாங்களோ அப்போ தான் அடுத்து துணை ஜனாதிபதியை செலக்ட் பண்ண முடியும். அதனால் எப்போ இதுக்கான தேர்தலை நடத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தில் கூட ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இப்போ இந்த விஷயத்தை வச்சு கூட அடுத்து ஒரு சில பேர் என்ன விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது, ஜெகதீப் தன்கர் பதவி விலகி இருக்காரு அப்படின்னா அடுத்து பிரதமர் மோடியும் இதே மாதிரி பதவி விலக வாய்ப்பு இருக்கு. டெல்லியில் அரசல் புரட்சலான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குப்பா. அதனால செப்டம்பரில் பிரதமர் மோடிக்கு 75 வயசு ஆக போகுது இல்லையா? அதனால 75 வயசுக்கு அப்புறம் பிரதமர் மோடியும் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சஞ்சய் ராவத் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காருங்க. ஆனால் உண்மையில பிரதமர் மோடி அவர்கள்லாம் மாற வாய்ப்பே இல்லைங்க. நம்ம இதை பற்றி பல தடவை கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா பிஜேபியில் அந்த மாதிரி ரூல்லாம் கிடையவே கிடையாது. 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பதவியிலே இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லியும் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பதவி விலக போகிறாரு, அவருக்கு 75 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நியூஸை கிளப்பி விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, துணை ஜனாதிபதி பதவி விலகினதுக்கு கூட இந்த ஒரு விஷயத்தில் பிரதமர் மோடியை கனெக்ட் பண்ணி இது மாதிரி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.